ராஜம் கிஷன் அவர்கள் எழுதிய பெண் குரல் குடும்ப நாவல் பகுதி 1 லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இந்த பகுதியை நீங்க கேட்டீங்கன்னா கதை நல்லா புரியும். பகுதி 2, அத்தியாயம் 1.4 தளிர். இரவில் சரியாக தூங்காததனாலோ என்னவோ பொழுது விடிந்ததும் தலை ஒரே கனமாக கனத்தது. உள்ளத்தில் குடைந்த வேதனையின் பிரதிபலிப்பு போல உடம்பெல்லாம் குடைச்சலாக இருந்தது. வெகு நேரம் எழுந்திருக்காமல் படுத்துக் கொண்டிருந்தேன். குளித்துவிட்டு பாட்டி ஈரப்புடவையை உலர்த்துவதற்காக கொடிக்கோள் சகிதம் வந்தாள். ஏண்டி சுசீலா, இன்னும் எழுந்திருக்க வேலையாகலையா? புக்ககம் போற பொண்ணு விடிஞ்சு 7 மணி வரையுமா படுத்துக்கிட்டு இருப்பா என்று கடிந்து கொண்டாள். அவளுடைய கடுமையான வார்த்தைகள் என் கண்களிலே நீரை வரவழைத்து. பழக்கமுள்ள அம்மா எத்தனை கடிந்தாலும் எனக்கு உரைக்காது. பாட்டிதான் என்றாலும் என் மனதை விட்டு காத தூரத்துக்கு அப்பால் இருக்கிறவளாயிற்றே. பழக்கம் இல்லாத இடத்தில், அன்பு செய்ய யாரும் இல்லாத இடத்தில் வந்து முள்வெளிக்குள் அகப்பட்டுக் கொள்வது போல அகப்பட்டு கொண்டோமா என்ற வேதனை நெஞ்சை வந்து மறித்தது. இல்ல பாட்டி, தலைய பாறாங்கல்ல கணக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது என்றேன் மெதுவாக. அத வாயை விட்டு சொன்னாதானே தெரியும். எழுந்து வா, நீ ஒன்னும் குளிக்க வேண்டாம், இன்னைக்கு சுக்கு கசாயம் போட்டு தர்றேன் என்றாள் அருமந்த பாட்டி. ஹேமா அன்று தலைவலி என்று படுத்துக் கொண்டது என் ஞாபகத்தில் வராதே என்று நெட்டி தள்ளியும் கேட்காமல் அது என் ஞாபகத்துக்கு வந்தது. சேச்ச, அவள் யார், நான் யார்? ஆயிரமாக சம்பாதிக்கும் செல்வ சீமானின் அருமை புதல்வியாகிய அவள் எங்கே? கேவலம் 500 ரூபாய்க்கு தாளம் போடும் ஏழை குமாஸ்தாவுக்கு வேண்டாம் என்று சொல்லும்படியாக 3ஆம் பெண்ணாக பிறந்த நான் எங்கே? இந்த சுக்கு கசாயமே பெருசாயிற்று எனக்கு. ஊருக்கு போய்விட வேண்டும் என்ற ஆசை என்னை உந்தி தள்ளியது. கைகளையும் காலையும் நீட்டி முறித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்த நான், என்ன ஊர்ல யார் கொண்டு போய் விடுவா என்று கேட்டேன் பாட்டியிடம். ஏன், இங்க முள்ளின் மேல் இருப்பது போல இருக்க உனக்கு? ஊர்ல என்ன வச்சிருக்க? மெதுவா போனா போச்சு என்று அவள் முடித்து விட்டாள். போல் என்ன, முள்ளின் மேல் தான் இருக்கிறேன் என்று கூறிவிட என் வாய் துடித்தது. ஆனால் பேசாமல் படுக்கையை சுற்றி வைத்துவிட்டு கீழே இறங்கிச் சென்றேன். உடம்பு கனகனவென்று இருப்பது போல வேறு உணர்ந்தேன். ஹேமாவை போல நான் இங்கே படுத்துக்கொண்டு விட்டால் என்ன செய்வேன்? என்னை பயம் பற்றியது. ஊடே இந்த நினைவு மனதிலே வந்தது. அன்று ஒரு கணம் மயங்கி விழுந்ததற்கு அவர் அந்த பாடுபட்டு விட்டாரே. இப்போது நான் இருக்கும் நிலை தெரிந்தால் இந்த அத்தை அகத்தை இனிமேல் ஆயுளிலும் எட்டி பார்க்க கூடாது என்று உத்தரவு போட்டாலும் போடுவார். அச்சமும் கவலையும் சூழ நான் பாட்டி கொடுத்த சுக்கு கசாயத்தை குடித்துவிட்டு மாடிக்கு வந்த சமயம் அத்தை ஒரு இளைஞனுடன் வராந்தாவில் நின்று பேசிக் கொண்டிருந்தாள். இனிமேல பயம் இல்ல என்று டாக்டர் சொல்றார். இனிமே ஜாக்கிரதையா, அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். நானும் ஊர்ல இருந்து வந்த நாட்களா அங்க வந்து எட்டி பார்க்கணும்னு குட்டிக்கரணை போட்டு பாக்குறேன். எங்க முடியுது? நாளைக்கு நீதான் மஞ்சுவை போய் கூட்டிட்டு வர போறியாக்கும். ஆமா, அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அம்மாவுக்கு சாதாரண ஜுரம் தானே என்று அத்தை பலவாறு விசாரித்தாள். அப்படிதான் டாக்டர் சொல்றார். அப்பா உடம்புக்கு புதுசா என்ன வந்திருக்கு? அதே நிலைமைதான். ஊர்ல இருந்து மாமா பொண்ணு வந்தாளே, அவளுக்கு இருமல், அவளோட கை குழந்தைக்கு மாந்தம். அதை ஏன் கேக்குறீங்க மாமி? வீடே ஆஸ்பத்திரியா இருக்கு. இப்ப சிவனேன்னு நான் டாக்டருக்காவது படிச்சிருந்தா லாபமா இருந்திருக்கும். இன்னும் மஞ்சு வேறு வந்துட்டா கேட்கவே வேணாம். ஏற்கனவே துர்பலம், அதிலும் இப்ப கர்ப்பிணி வேற என்று சிரித்துக் கொண்டே கூறிய அவன் பார்வை என் மீது பட்டுவிட்டது. இது யாரு மாமி என்று நான் சென்ற பிறகு விசாரிக்காமல் நேரடியாகவே அவன் கேட்டது வெகுளியான உள்ளத்தை எனக்கு அறிவித்தது. இவதான் சுசீலா, இவளுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு என்றாள் அத்தை. ஓஹோ, இவதான் கல்யாண பொண்ணா? பார்க்க ஹேமாவை விட சின்னவளாக இருக்காளே, அதற்குள்ளாகவா கல்யாணம்? ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்றார் என்று அவன் விசாரித்த போது எனக்கு வெட்கமாக இருந்தது. நேருக்கு நேர் ஒரு இளைஞன் என்னை பற்றி கேட்பது இதுதான் முதல் தடவை. சின்னவ என்ன, வயசு 16 ஆகுது. ஹேமா பார்க்கிறதுக்கு சற்று தாட்டியாக இருக்காளே தவிர அவளை விட இவதான் பெரியவ. மாப்பிள்ளை பட்டணத்துலதான் வேலையா இருக்கான் என்று பதிலளித்தாள் அத்தை. அதன் பின்னும் இவள் உங்களுடன் வந்தாளாக்கும். பாவம், ஹேமா படுத்துக்கிட்டாளே, இவளுக்கு எப்படி பொழுது போகுதோ, ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாளோ என்று தூண்டி தொலைத்து விசாரித்தது எனக்கு அவன் யார் என்று அறிந்து கொள்ளும் ஆவலை மூட்டியது.
அங்கு வந்து நான் 1 மாதத்திற்கு மேலாகியும் யாருமே என்னை பற்றி நினைக்காததை அப்போதுதான் என்னை கவனித்த ஒருவன், 1 வினாடிக்குள் இவளுக்கு எப்படி பொழுது போகிறது என்று சரியாக கேட்டானே. இங்கு யாருக்கும் தோன்றாததை அறிந்துவிட்ட இவன் யாராக இருக்கும் என்று நான் வியந்தேன். அவ வந்த வேலையதான் சரியா இல்லையே, இத்தனை கலையபரமா இருக்கே இங்க. ஒரு இடத்துக்கும் அவளை அழைச்சிட்டு போகல. நாளைக்கு மஞ்சுவை கூட்டிட்டு வந்து விட்ட அப்புறம் நீ பட்டணம் போறியாக்கும் என்று அத்தை சமத்காரமாக பேச்சை மாற்றிவிட்டாள். ஆமா மாமி, நாளைக்கே கிளம்பி போய் அவளை கூட்டிக்கிட்டு இங்க விட்டுட்டு மறுபடியும் நான் புறப்படணும். காலேஜ் திறந்துருது. வெங்கட் இல்லையாக்கும்? நான் வரட்டுமா மாமி என்று அவன் கிளம்பலானான். போறியா? மஞ்சு வந்தப்புறம் முடிஞ்சா வந்துட்டு போப்பா. கொஞ்சம் இரேன், சாப்பிட்டுட்டு போயேன் என்று அத்தை உபச்சாரம் செய்தாள். இல்ல இல்ல, எனக்கு கொள்ள வேலை கிடக்குது. இவ்வளவு சீக்கிரம் சாப்பிடறதும் இல்ல. நான் வர்றேன் மாமி என்று கைப்பிடிச்சு ஒரு ஓரமாக நின்ற என்னை பார்த்து கூட அவன் விடைபெற்று கொண்டான். அவனை தொடர்ந்து அத்தையும் கீழே சென்றாள். நான் வராந்தாவில் இருந்து அவன் வாயிலில் வந்து சைக்கிளில் ஏறி சென்றதை பார்த்து கொண்டு நின்றேன். அவன் யார் என்று அத்தையிடம் கேட்க எனக்கு துணிவு வரவில்லை. அத்தையை அம்மாமி என்று அழைத்தானே, ஹேமாவினுடைய அப்பா வழியில் சொந்தமாக இருக்கலாம். மெல்ல மெல்ல எனக்கு நினைவு வந்தது. ஹேமாவுக்கு அத்தை பிள்ளை இவனாகத்தான் இருக்க வேண்டும். மகாராஜா காலேஜில் புரொஃபஸராக இருப்பவர் இவன் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும். அம்மா ஒரு முறை பேச்சு வாக்கில் அப்பாவிடம் கூறியது கூட இப்போது என் ஞாபகத்துக்கு வந்தது. உங்கள் தங்கை எகத்துக்காரருக்கு உடன் பிறந்தவள் உண்டே, அவளுக்கு பிள்ளை இருக்கிறான். அவ மனசு வச்சா நம்ம சுசீலாவை பண்ணிக்கொள்ள கூடாதா? அவளுக்கு என்ன அழகு, படிப்பு, எதுல குறை? எல்லாம் பணத்துல மறைஞ்சு கிடக்கு. அப்படி ஒண்ணும் அது எட்ட முடியாத சம்பந்தம் ஒண்ணும் இல்லைங்க. சொத்து சுதந்திரம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வேலையோட சரி. அவங்க பண்ணிக்கிறேன்னாலும் உங்க தங்கையும் அம்மாவும் முட்டுக்கட்ட போடுவாங்க என்று அவள் குறிப்பிட்டது இவனாகத்தான் இருக்க வேண்டும். சின்னவளாக இருக்கிறாளே, அதற்குள்ளா கல்யாணம் என்று அவன் கேட்டதை நினைத்தால் எனக்கு சிரிப்பாக வந்தது. பார்ப்பதற்கு நான் அப்படியா இருக்கிறேன்? தொடர்ந்து அத்தை முதல் நாள், இத்தனை வயசா வித்தியாசம், மாப்பிளைக்கு 30 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட என்று கொடுத்த அபிப்பிராயம் ஏனோ என் நெஞ்சில் வந்து குறுக்கிட்டது. ஹாலின் ஒரு புறமாக இருந்த பெரிய நிலை கண்ணாடியில் என் உருவம் தெரிந்தது. அவன் கூறியது உண்மைதானா என்று ஆராயும் பொருட்டோ என்னவோ அதையே பார்த்து கொண்டு நின்றேன். உண்மையில் நான் அப்போது பூரண பொலிவுடன் விளங்கினேன் என்று சொல்ல வேண்டும். நானே என்னை பெருமையாக கூறிக்கொள்ளவில்லை. கதைகளிலே வரும் கதாநாயகி போல நீண்ட கூந்தல், பளபளத்த சிவந்த மேனி, அகன்ற கருவிழிகள் எல்லாவற்றிலும் என் முற்றாத இளமை நன்றாக தெரிந்தது. நிலை கண்ணாடியில் என் உருவத்தில் ஆழ்ந்திருந்த நான் மனக்கண்ணாடியில் உள்ள என் கணவரிடம் எப்படி போனேனோ. முதலாக அவர் என்னை பார்க்க வந்தபோது நான் கண்ட அவர் உருவத்துக்கும் பின் கண்ட காசி யாத்திரை கோலத்திற்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தன போலும் எனக்கு தோன்றியது. உண்மையை கூற போனால் அந்த இரு தோற்றங்களிலும் அவர் உருவம் என் மனதில் பதியவே இல்லை. ஆனால் ஊர்வலத்தின் போது நான் கண்ட அவர் கோலம் என்னுள் அழியாமல் உறைந்து விட்டது. அவர் மேற்கத்திய உடையில் அவர் எனக்கு அதிக உயரமுள்ளவராக காட்சி கொடுத்தார். முன் நெற்றியை மட்டும் மறைத்துக் கொண்டு இரு மருங்கிலும் சற்று உள்ளே தள்ளிய கிராப்பு, அடர்ந்த புருவங்களுக்கு கீழே கருமை பாயாத பெரிய விழிகள், அளந்து பிடித்தார் போன்ற கூரான நாசி, சற்றே தடித்த உதடுகள், வளைவாக 2 மோவாயில் வந்து முடியும் முகவாட்டம் என்றெல்லாம் என் உள்ளம் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்தது. எப்படியும் அவரை பார்த்தால் எனக்கு பொருத்தம் இல்லாதவராக மதிக்க முடியாது. 4 பேர் 4 விதமாகத்தான் அபிப்பிராயம் கொடுப்பார்கள். யார் என்ன சொன்னால் என்ன, அவருக்கு என்னை பிடித்து விட்டது, எனக்கு மட்டும் என்ன? இப்போது நாங்கள் இருவரும் வாழ்நாள் முழுவதும் எக்காரணம் கொண்டும் பிரிய முடியாதபடி புனித ஒப்பந்தமாகிய திருமண முடிப்பில் பிணைக்கப்பட்டு விட்டோம். இனிமேல் அம்மாதிரி நினைப்பது தவறு, நினைப்பது பாவமும் கூட. எத்தனை நேரம் இவ்வித சிந்தனைகளில் ஒன்றி இருந்தேனோ. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அத்தை என்னை அழைத்து கொண்டே வந்தவள், ஊருக்கு போகணும்னு சொன்னியாமே, பாட்டி சொல்றாளே என்று கேட்டாள். ஆமாத்த, நானும் வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகலியா என்று கேட்டேன். அவள் குரலில் தோன்றிய பாவம் என்னை ஊருக்கு அனுப்புவதில் இஷ்டம் இருப்பதாக எனக்கு தொனித்தது. எனக்கு அது சுதந்திர உணர்ச்சியின் மகிழ்ச்சியை கொடுத்தது. இல்ல, நீ போகிறதானா யார் கொண்டு விட இருக்கிறார்கள் என்று பார்த்தேன். பாட்டியை இப்போது அனுப்புவதானால் சிரமமாகிவிடும். நாளைக்கு மூர்த்தி அந்த பக்கம்தான் போகிறான்.
உன்னை ஊரிலே கொண்டு விடச் சொன்னால் தங்கமாக விட்டு விடுவான். நாகப்பட்டினம் 4-5 ஸ்டேஷன் தானே அதற்கப்புறம். அண்ணாவுக்கு கடிதம் போட்டால் வந்து அழைத்து போகிறான் என்று இழுத்தாள் அத்தை. இறக்கை கட்டி கொண்டாவது ஊரில் போய் குதித்து விட வேண்டும் என்று ஆவலுற்று தவியாய் தவித்துக் கொண்டிருந்த நான் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடுவேனா? ஏற்கனவே துணைக்கு வர யாரும் இல்லை என்ற பீடிகையை வேறு அத்தை போட்டு விட்டாளே. அப்புறம் எப்போது நேருமோ? அதுவரை சிறை கைதி போல இங்கேயே எப்படி இருப்பது? அப்படியானால் நான் நாளைக்கே போகின்றேன் அத்தை. ஊருக்கு இன்றைக்கு ஒரு கடிதம் போட்டு விட்டால் நாளைக்கு போய் சேர்ந்து விடும். அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து அழைத்து போய் விடுவார் என்னை என்றேன் ஆவல் ததும்ப. நிஜந்தானா? மூர்த்தியை பார்த்து தெரிவிக்க வேண்டும். அப்புறம் கடைக்கு போய் உனக்கு எதையானும் என்று இழுத்துக்கொண்டே அத்தை குண்டு குண்டென்று கீழே ஓடினாள். எனக்கு எதுவும் வேணா அத்த என்று நான் வாக்கியத்தை முடிக்கும் முன்னரே யூகித்துக் கொண்டு நான் கத்தினேன். சற்றைக்கெல்லாம் வெங்கிட்டு என்னை பார்த்தவன், நாளைக்கு ஊருக்கு போறாயம்மே சுசீலா, அதற்குள் என்ன அவசரம்? அவர் ஞாபகம் வந்து விட்டதாக்கும் என்று குறுநகை செய்தான். பெரியவர்களைப் போல இவர்களுக்கு இன்னும் அந்தஸ்துக்கு வேண்டிய கபடம் உரமேறவில்லை. அதனாலேயே என்னை சமமாக பாவித்தார்கள். ஆனால் நான் அடுத்த தடவை வரும்போது இவர்களும் பெரியவர்களாகி விடுவார்கள். நிலைமைக்கு தகுந்த கௌரவம் சமத்துவ மனப்பான்மையை ஒழித்து கட்டிவிடும். அசடு போல் எண்ணுகிறேனே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தானே பதம் பார்க்க வேண்டும். ஒரு முறை வந்து விட்டுத்தான் எப்போது திரும்ப போகிறோம் என்ற நிலையை அனுபவித்தேனே. ஏதோ உடன் பிறந்தவன் பெண் வந்திருக்கிறாள், 1 மாதம், நல்ல பெண் என்ற மட்டிலும் வந்தேன். போகப் போகிறேன். முன்னும் இல்லை உறவு, பின்னும் இருக்க போவதில்லை. அத்தை பாட்டி பின்தொடர கையில் 2 புடவைகளுடன் ஓடி வந்தாள். அங்க போய் மூர்த்திகிட்ட சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அவசர அவசரமா ஓடி வர, அப்பா மூச்சு திணறுது என்று காரில் போய்விட்டு வந்த அத்தை சாவகாசமாக கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டாள். பாட்டிக்கு பொறுக்கவில்லை. எதுக்குடி பாரு, இப்ப அவளுக்கு புடவையும் கிடவையும்? அவசரமாக கிளம்பி வந்துட்டானா உன்னை யார் என்ன சொல்ல போறாங்க? நீ செய்துகிட்டே இருந்தா ஒரு காலனாவுக்கு உனக்கு அங்க திருப்பி கொடுக்கறவங்க யாரும் இல்ல, புரிஞ்சுக்கோ என்று பெண்ணின் சொத்து பறிபோகிறதே என்ற முறையில் எச்சரித்தாள் பாட்டி. எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. என்னுடைய அத்தை வீட்டு வாழ்க்கையின் இறுதி சோதனை கட்டம் வந்துவிட்டதென நான் நினைத்தேன். நீ சும்மாருமா, எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாணம் ஆகி முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கா. வெறுங்கையோட அனுப்புனா நாளைக்கு அத்தை கூட்டிக்கிட்டு போனாலே சீராட என்ன வாங்கி கொடுத்தான்னு ஊர்க்காரங்க கேட்பாங்க. என்ன சுசீலா, இந்த புடவை கலர்கள் 2மே நல்லால என்று வினவினாள் அத்தை. ஊர்க்காரங்களுக்கு என்ன, வாய்க்கு வந்ததை கேட்பாங்க என்று சுவை குன்றியவளாக முகத்தை கோணிக்கொண்டாள் பாட்டி. இந்த புடவைகளை வாங்கிக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற பிரச்சனை எனக்குள்ளே பெரிய திண்டாட்டத்தை கிளப்பி விட்டு விட்டது. அத்தை அன்பாய் மருமகளை சீராட்டி விட்டு அன்பின் அடையாளமான பரிசாக உள்ளன்புடன் இவைகளை எனக்கு வாங்கி கொடுக்கவில்லை. தான் பணக்காரி என்ற கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அவளுடைய அகம்பாவத்தின் சின்னமாக எங்களுடைய எளிய நிலையை குத்தி காட்டும் வார்த்தைகளுடன் ஊர்க்காரர்கள் வாய்க்கு பயப்படுவது போல நடித்துக் கொண்டு இவைகளை வாங்கி கொடுக்கிறாள். இப்படிப்பட்ட பொருளை என் மனதிற்கு சிறிதும் ஒவ்வாத வகையில் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? எவ்வளவுதான் இல்லாமையால் பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கண்ணியம் உள்ள எவரும் தம் சுயமரியாதைக்கு பங்கம் வரும் முறையில் தம்மை ஏளனப்படுத்திக் கொண்டு வரும் பொருளில் கொஞ்சமும் நாட்டம் கொள்ள மாட்டார்கள். கேவலம் அந்த நூல் புடவைகள் மிக சாதாரண ரகம்தான். 2ம் மிஞ்சி மிஞ்சி போனால் 10 20 ரூபாய்க்கு மேல் பெறாது. நான் போராட்டத்தில் ஆழ்ந்திருந்த போதே அத்தை தன் பரிசு பொருளை பற்றி மிகவும் சிலாக்கியமான வர்ணனைகளில் மூழ்கிவிட்டாள். நல்ல நைஸ் புடவை, சில்க் மாதிரி வலுவழுப்பாகவும் இருக்கு, துவைத்து கட்டவும் உதவும். இந்த கலர்கள் 2 தான் இருந்தது, எனக்கு ஒண்ணு கொடுத்தா இந்த கடைக்காரன். இப்பவே இந்த 2ல ஒரு புடவையை பிரிச்சு கட்டிக்கோ என்று எனக்கு உத்தரவிட்டாள் அத்தை. என்ன பதில் கூறுவது என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு வேண்டாம் என்று நறுக்கு தெரித்தார் போல முகத்துக்கு நேரே கூறுவதா, இல்லை என்றால் கொஞ்சமும் பிடிக்காமல் அந்த புடவைகளை வாங்கி கொண்டு வியாதியஸ்த துணி போல கூசி கூசி அணிவதா? என் மனம் 2க்கும் இடம் கொடுக்கவில்லை. அந்த மட்டும் பாட்டி சமய சஞ்சீவி போல எனக்கு உதவியாக வந்தாள். செவ்வாய்க்கிழமையும் தானுமாக இன்னைக்கு பிரிச்சு கட்டிக்க வேண்டாம், புக்கக போறப்போ பொண்ணுக்கு 2 சித்தாடை வாங்குற குறை தீர்ந்தாச்சு உங்க அப்பனுக்கு, மாத்தி மாத்தி உடுப்புடவையா இருக்கும் என்றாள் பாட்டி.
அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு விட்டவளாக நான் அவைகளை வாங்கி பெட்டியில் வைத்தேன். ஏதோ வாங்கி வைத்தேன் என்றாலும் முழு மனதுடன் நான் அவைகளை அங்கீகரிக்கவில்லை. நாளைக்கு மூர்த்தி இங்கேயே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். வேண்டாம்ப்பா, உனக்கு எதுக்கு சிரமம், நானே ஸ்டேஷனுக்கு கூட்டி வர்றேன்னு சொன்னேன். எப்படியும் இந்த வழியா தானே நான் போகணும், வர்றேன்னு சொல்லிட்டான். ஆனா சாப்பாட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு 10 மணிக்கு வண்டி, ஊருக்கும் போறா. ஒரு பாயசம் பச்சடியோட காலையில சமையல் செய்து விடும்படி அந்த அசமஞ்சத்திடம் சொல்லு. என்னம்மா, புரியுதா நான் சொல்றது? ஹேமாவை இன்னைக்கு பூரா நான் பார்க்கவே இல்லை. ஆமா, எப்படி இருக்கா என்று அவசரமாக மொழிந்த அத்தை விரைந்தாள் கீழே. பட்டணத்தின் நடுவே வந்து வழி தெரியாமல் அகப்பட்டு கொண்ட பட்டிக்காட்டானை போன்று புடவையை எப்படி கழித்து கட்டுவது என்று வழி தெரியாமல் நான் விழித்தேன். அத்தியாயம் 1.5 தளிர். மைசூரின் அழகிய விசாலமான வீதிகளுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு ரம்மியத்தையும் தரும் வண்ணம் நின்று நிழல் தரும் மரங்களும் ஊருக்கே ஒரு கம்பீர தோற்றத்தை கொடுத்த மாட மாளிகைகளின் கூட கோபுரங்களும் என் நினைவிலிருந்தும் பார்வையிலிருந்தும் ஒவ்வொன்றாக நகர்ந்து கொண்டிருந்தன. வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகமும் கூட இப்படித்தான் கழிந்து விடுகிறது என்று நெடுமூச்செறிந்த நான் வண்டிக்குள் திரும்பினேன். அதுவரை நான் எட்டி கூட பார்த்திராத 2ஆம் வகுப்பு பெட்டியின் மெத்தை என் மனதில் அதிகமான கூச்சத்தை உண்டு பண்ணியது. அத்தனை நாட்களில் நான் அதுபோல தனிமையில் இல்லை, ஒரு அந்நிய வாலிபனுடன் பிரயாணம் செய்ததில்லை என்பதை நினைக்கும் போது என் கூச்சம் இன்னும் அதிகமாகி என்னை என்னவோ செய்தது. அவ்வளவு பணம் படைத்திருந்த அத்தை கூட என்னை அழைத்து வந்ததாலோ இல்லை அத்திம்பேரும் வெங்கட்டுவும் முன்னமேயே ஊர் திரும்பி விட்டதாலோ வரும்போது 3ஆம் வகுப்பில் தான் பிரயாணம் செய்தாள். பழக்கமில்லாத என் நிலை அவனுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று நான் அலட்சியமாக இருப்பவளை போலத்தான் பாவனை செய்து கொள்ள முயன்றேன். சாதாரணமாக இருக்கும்போது அழகாக தோன்றுபவர்கள் புகைப்படம் எடுப்பவரின் இயற்கையா இருங்க என்ற வார்த்தையில் 3 நாட்கள் சோகத்தில் திளைத்தது போல ஆகிவிடுவதில்லையா? அதுபோல நானும் எந்த பாவனையும் செய்து கொள்ளாமல் இயற்கையாக இருந்திருந்தேனானால் அவன் கவனத்தை கவராமல் இருந்திருப்பேன். இப்போது என் பாவனை பொருந்தாமல் இருக்கும் முகத்தோற்றம் அவனை சீக்கிரம் கவனிக்க செய்து விட்டது. ஏன், என்னவோ போல இருக்க, இடம் சௌகரியமா இல்லையா? ஆமா, அங்கிருந்து வெளியே பார்த்தா முகத்துல கரித்தூள் அடிக்கும், இப்படி வந்து உட்கார்ந்துக்கோ என்று அவனுக்கு எதிர்ப்புற ஆசனத்தில் மூலையில் உட்கார்ந்திருந்த எனக்கு தனக்கு பக்கத்திலேயே ஓரத்து இடத்தை காட்டினான் மூர்த்தி. பெட்டியில் நான் ஒருத்திதான் என் இனத்தை சேர்ந்தவள். இன்னும் 2 வயதானவர்கள்தான் எங்களை தவிர அங்கு இருந்தனர். ஒருவர் புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்திருக்க, மற்றவர் தினசரி பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தார். இல்ல, இங்கேயே சௌகரியமா இருக்கு என்று சிரமத்துடன் அவனுக்கு பதில் அளித்து விட்டு நான் மறுபடியும் முகத்தை வெளியில் நீட்டிக்கொண்டேன். இல்ல, அங்க கரித்தூள் அடிக்கும் கண்ணுல, இப்படி வா, சொல்றது கேளு என்று அவன் மிகவும் சகஜமாக எச்சரித்தது என் சங்கட நிலையை உச்ச நிலைக்கு கொண்டு போய் விட்டது. இன்னும் எத்தனையோ தூரம் போக வேண்டுமே, எப்படி போக போகிறாய் என்ற பயம் என் மனதில் குடியேறியது. அந்த பயம் ஏன் இப்படி புறப்பட்டு வந்தோம் என்று என்னை நினைக்க செய்து, முன்பின் பழக்கமில்லாத வாலிபன் அவன், அவனுடன் தனியே வழி பிரயாணம் செய்வதாவது என் புத்தி ஏன் அசட்டுத்தனமாக சென்றது? நீங்களே கொண்டு போய் விடுங்கள் பாட்டி என்று பிடிவாதமாக சொல்லியிருக்க கூடாதா? இவனுடன் வருவதற்கு நேர்ந்த இந்த சந்தர்ப்பம் ஒரு சங்கடத்தை மட்டுமா தேடி தந்திருக்கிறது? அத்தை என்னுடைய தாழ்ந்த அந்தஸ்தை விளக்கி காட்டுவது போல வேறு பேசிவிட்டாள். டிக்கெட் வாங்க வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டே அத்தை தனது பெரிய கைப்பையை திறப்பதற்குள் அவனாகவே கையில் இருந்த டிக்கெட்டுகளை காட்டி, அவளுக்கு சேர்த்தே நான் வாங்கிட்டேன் என்றது அத்தைக்கு சற்று சப்பிட்டு விட்டதை அவளுடைய முகம் காண்பித்து விட்டது. அவளுக்கும் சேர்த்தா 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்கின? அவளை நீ அழைச்சுக்கிட்டு போகணும்னா கூடவே கூட்டிட்டு போகணும்னு அர்த்தம் இல்ல. பெண்கள் வண்டியிலேயோ அடுத்த வண்டியிலேயோ உட்காத்திட்டு சற்றைக்கு ஒரு தரம் நீ கவனித்துக்கிட்டா போதாதா? வீணாக ரயில்காரனுக்கு கொடுப்பானே, அந்த காசை குழந்தை கையில கொடுத்தா 2 ரவிக்க துணியாவது வாங்கிக்குவாளே என்று அத்தை ஒரு குட்டி பிரசங்கமே அல்லவா செய்து விட்டாள். நான் இந்த சௌகரியங்களுக்கு எல்லாம் கொஞ்சமும் அருகதை இல்லை என்று அறிவித்தும் கூட அவன், பரவாயில்ல மாமி, என்னையே அப்பாதான் இந்த முறை 2nd கிளாஸ்ல போ, திரும்பி உடனே நீ கிளம்பணும், தவிர மஞ்சுவும் 9 மாச காரின்னு சொன்னார்.
அவரே சௌக்கியமா போயிட்டு வான்னு சொல்றப்போ நானாக குறைச்சு கொள்வானேன்னு தான் நான் 2ஆம் கிளாஸ் டிக்கெட் வாங்கினேன் என்று சிரித்து மழுப்பி விட்டான். ஏற்கனவே நான் அவமானத்தால் கூனி குறுகி போயிருக்கிறேன் என்று கொஞ்சமும் அவள் அறியவில்லை. பணச்செருக்கும் அகம்பாவ அழுத்தமும் வேரோடு இருக்கும் நெஞ்சுக்கு எதிராளியின் தாங்காத மனசை ஏளனம் செய்வது போல் பேசுவது தவறு என்று படவே படாதோ? அத்தையாம் அத்தை, உயிரே போவதாக இருந்தால் கூட அவள் காலடிக்கு வரக்கூடாது. சொல்ல சொல்ல அங்கே உட்கார்ந்திருந்தா இப்படித்தான் என்று அவன் கேட்கும்படி பாழாய் போன புகை என் முகத்திலே வந்து தாக்கி கண்களில் கரித்தோளை விசிறிவிட்டது. தோல்வியை ஒப்புக்கொள்வது போல் குனிந்து கண்களை துடைத்துக் கொண்டேன். நான் விழிக்கவே முடியாதபடி எரிச்சல் கொளுத்தியது. முன்பு அவன் காட்டிய இடத்தில் போய் சாய்ந்து கொண்டேன். இப்போது என்னையே கவனித்துக் கொண்டிருந்த அவன், தண்ணீரை விட்டு கண்களை நல்லா அலம்பிடு, சுமாரா இருக்கும் என்று கூஜாவை திறந்து டம்ளரில் தண்ணீர் விட்டு கொடுத்தான். கண்களை கழுவி துடைத்துக் கொண்டு நான் உட்கார்ந்து கொண்டேன். அவன் காட்டிய அந்த பரிவு எல்லோரிடமும் சரளமாக பழகும் இவன் சுபாவ குணமா அல்லது வேண்டுமென்றே காட்டுகிறானா என்று எனக்கு விளங்கத்தான் இல்லை. ஊர் போய் சேருவதற்கு இன்னும் எத்தனை நேரம் இருக்கிறதோ? இடையில் காஃபி சாப்பாடு என்று வேறு இருக்கின்றன. முழு முட்டாளாக இப்படியா வேண்டுமென்று சங்கடத்தில் சிக்கிக் கொள்வேன் என்று உள்ளூர தவித்து போனேன். அவன் ஒன்றும் பேசாமல் இருக்க வேண்டுமே என்று நான் வேண்டிக் கொள்ள போக அவன் என்னை கேள்வியாகவே கேட்டு துளைத்து விடுவான் போல இருந்தது. உங்க வீட்ல நீ ஒரே ஒரு பொண்ணுதானா என்று முதலில் கேட்டான். இல்லை, எனக்கு அக்கா 2 இருக்கிறார்கள் என்று நான் முணுமுணுத்தேன். ஏதோ தனியாக போவதற்கு பேச்சு துணையாக தமாஷாக இருக்கும் என்று உன்னை கொண்டு விடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டேனே. ஆனால் நீ பேசாமடந்தையாக இருக்கிறாயே. இந்த காலத்தில் எந்த பெண் இப்படி பட்டிக்காட்டு அம்மாமியாக இருக்கிறாள்? ஸ்கூல் ஃபைனலில் அந்த ஜில்லாவுக்கே முதலாக மார்க்குகள் வாங்கி தேறி இருக்கிறாள் சுசீலா என்று, மாமா காலேஜில் சேர்க்காமல் இருக்கிறார் என்று உன்னை பற்றி ஹேமா கூட முன்பே சொல்லி இருக்கிறாளே. அப்படி படித்த பெண்ணாகவே நீ இருக்கவில்லையே பார்த்தால் என்று அவன் என்னை பார்த்து நகைத்தான். பட்டிக்காட்டு அம்மாமி என்று அவன் கூறியது என் உள்ளத்தில் உரைத்தது. என் கணவர் கூட இப்படி இருக்கும் பெண்களை கண்டால் பிடிக்காது என்று கூறினாரே. அந்த கணக்கில் நான் எல்லோருடனும் சகஜமாக பேசி பழக வேண்டும் என்றெல்லாம் சங்கல்பம் செய்து கொண்டேனே ஒழிய, அசடு இப்போது சமயம் வாய்த்திருக்கும் போது பயந்து பயந்து சங்கோஜப்பட்டு சாகிறேனே. அவரை போல பண்படைந்த மனமுள்ளவன் போல இருக்கிறான் இவன். அவன் வாயில் இருந்து பட்டிக்காட்டு அம்மாமி என்ற பட்ட பெயர் கேட்கும்படியாக பித்து கூலியாக நடந்து கொண்டு விட்டேனே. என் அசட்டு கூச்சத்தை தூசியை உதறுவது போல உதறி தள்ளிவிட்டு பதில் கொடுக்க நான் முடிவு செய்த போது அவன் என்ன கேள்வி கேட்டான் என்றே மறந்துவிட்டேன். ஆனால் மூர்த்தி அவ்வளவு தூரம் நான் சங்கடப்படும் வரை வைத்துக் கொள்ளவில்லை. அதற்குள் இன்னொரு கேள்வி கேட்டுவிட்டான். சென்னையில் உங்கள் வீட்டார் எங்கே இருக்கிறார்கள் என்று வினவினான். நான் பதில் கூற வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்ட பின் அவன் கேட்ட கேள்வி எனக்கு விடை தெரியாததாக இருந்தது. சென்னையை நான் முன்பின் பார்த்தவள் அல்ல. விலாசம் கூட எனக்கு இன்னும் சரியாக தெரியாது. ஆனாலும் விட்டு கொடுக்காமல், நான் இதுவரை அந்த பக்கம் போனதே இல்லை. ராதாராம் எலக்ட்ரிக்கல்ஸ் என்று இருக்கிறதாமே, அந்த கம்பெனி சொந்தக்காரர் அவருடைய தமையன்தான் என்று கூறினேன். அவன் சட்டென்று நிமிர்ந்து கொண்டு, என்னது ராதாராம் எலக்ட்ரிக்கல்ஸ் என்றா சொன்னாய்? அப்படியானால் கேசவமூர்த்தியின் தம்பியா என்று கேட்டது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே என்று மலர்ந்த முகத்துடன் நான் திருப்பி கேட்டேன். அவ்வளவாக எனக்கு பழக்கமில்லை. கேசவமூர்த்தியின் மைத்துனியை எனக்கு நன்றாக தெரியும். கல்லூரி இளைஞர்கள் சங்கத்தின் ஆதரவிலே நடக்கும் விவாதங்களுக்கு ராஜதானி கல்லூரியிலிருந்து அவள் அடிக்கடி வருவது வழக்கம். அந்த முறையிலே எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. அவள் பிரஸ்தாபித்து கேட்டிருக்கிறேன். ஒரு முறை கேசவமூர்த்தியின் சகோதரர் என்று பொருட்காட்சி ஒன்றில் அவள் எனக்கு அறிமுகம் செய்வித்ததாக கூட ஞாபகம் இருக்கிறதே என்று அவன் நெற்றியை சுருக்கி கொண்டு யோசனை செய்தான். மதனியின் தங்கை ஒருத்தி அவர்களுடனேயே இருக்கிறாள், கல்லூரியில் படிக்கிறாள் என்று அப்பா சொல்லி இருந்தது எனக்கு அப்போது நினைவுக்கு வந்தது. அவளாக தான் இருக்கும் என்று நான் யூகித்துக் கொண்டேன். யோசனை பலனளித்து விட்ட மகிழ்ச்சியுடன் தலையை சாய்த்து கொண்டு அவன் சொன்னான், ஆமாம், நினைவுக்கு வருகிறது. உன்னுடைய அவர் பெயர் ராமநாதன் தானே என்று புன்னகை செய்துவிட்டு, அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டான். இதுவரையில் நான் உதறி தள்ளியிருந்த பாலும் சங்கோஜம் என்னை மீண்டும் முகமூடியிட்டு விட்டது. காலில் கவ்வும் அட்டையை உதறி தள்ளுவது போல் அத்தனை சிரமப்பட்டு அதை உதறி தள்ளியிருந்தேன்.
ஆனால் அவருடைய பேச்சை யார் எடுத்தாலும் உள்ளத்திலே பொங்கி வரும் உணர்ச்சி என் சரளமான போக்கில் நெளிவையும் குலைவையும் கொண்டு வந்து விடும் போது, குறும்பு சிரிப்புடனும் குறுகுறுத்த விழிகளுடனும் எனக்கு அதிகம் பழக்கமில்லாத இளைஞன் ஒருவன் கேட்கும் போது நான் என்னதான் செய்வேன்? அதுவும் வேற்று ஆடவர் எவருடனும் தனிமையில் பழகும் அனுபவம் எனக்கு முற்றும் புதிதாக இருக்கும் போது. அவன் கேட்டுவிட்டு என்னையே வேறு புன்னகை மாறாமல் கவனித்துக் கொண்டிருந்தான். பட்டு துணியால் மூடியது போல் மனம் கதகதக்க, எப்படியோ கூட்டி குழப்பி அவர் எங்கு வேலையாக இருக்கிறார் என்று நான் ஒரு வழியாக கூறிவிட்டேன். அப்பாடா, இதற்கு இத்தனை யோசனையா என்று கேட்டுவிட்டு அவன் கலகலவென்று நகைத்தான். இந்த புதிய அனுபவம் ஒரு சமயம் தேவலை போலும் இருந்தது, இன்னொரு விதத்தில் பயமாகவும் இருந்தது. சற்றும் எதிர்பாராத விதத்தில் மூர்த்தி இடத்தில் என்னுடைய புரியாத சந்தேகங்களை தெளிவிப்பது போல அவன் மனநிலை எனக்கு நன்கு விளங்குவது போலும். தொடர்ந்து நாங்கள் பெங்களூர் வந்து வண்டி மாறிய பின் ஓடும் ரயிலில் ஒரு சம்பவம் நேரிட்டது. நாங்கள் அந்த பெட்டியில் வந்து ஏறும்போது ஏற்கனவே ஒரு ஆடவனும் இளநங்கை ஒருத்தியும் அதில் இருந்தார்கள். அவள் கன்னட நாட்டை சேர்ந்தவள் என்பதை அவளுடைய முகமும் அணிந்திருந்த ஆபரணங்களும் விளக்கின. சோகம் சூழ்ந்த அவள் முகத்தோற்றம் கல்வியோ நாகரிகமோ சிறிதும் இல்லாதவளாகவும் அறியாமை மெத்த நிரம்பியவளாகவும் தோன்றியது. அந்த மனிதன் நாகரிகமாக உடையுடுத்தி நல்ல தேகக்கட்டு வாய்ந்தவன் போல மீசையும் கிருதாவுமாக தென்பட்டான். நானும் மூர்த்தியும் ஆமாம் என்று பேசிக்கொண்ட மாதிரியில் கூட அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. வெவ்வேறு ஆசாமிகள் போல் இருக்கிறது என்று நான் முடிவு செய்தேன். கீழே அப்படியே படுத்துக்கோ, இன்னும் ஆட்கள் வந்தால் படுக்க முடியாது இங்கே என்று சொல்லிவிட்டு மூர்த்தி மேல் தளத்தில் ஏறி படுத்துக்கொண்டு குரட்டை விட்டு தூங்கினான். ஆனால் எனக்கு படுக்க பிடிக்கவில்லை, தூக்கமும் வரவில்லை. என்னை அப்படி கொட்டு கொட்டென்று விழித்திருக்க செய்தது அதற்கு வேறொரு காரணமும் இருந்தது. அவர்கள் இருவரும் அதே நிலையில் இருந்ததுதான் அது. அது என்னவோ ஒரு சந்தேகம் எனக்கு. அந்த பெண்ணை பார்த்து நான் எங்கே போகிறாய் என்று கேட்டேன். அவள் பதிலுக்கு அழுது வழிந்த குரலில் கன்னடத்தில் ஏதோ சொன்னாள். என்ன சொன்னாள் என்பது எனக்கு புரியவில்லை. தனியாகவா போகிறாய் என்று அர்த்தமில்லாமல் கேட்டு வைத்தேன். அதற்கும் அவள் ஏதோ உளறி கொட்டினாள். அவனை பார்த்தால் தமிழன் போலவே எனக்கு பட்டது. ஆனாலும் எங்கள் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்தவன் ஏனோ வாயை திறக்கவே இல்லை. என்னதான் விழித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் நள்ளிரவு சமயத்தில் என்னை அறியாமலே என்னை ஓர் அசத்தல் அசத்தி விட்டது. ஆசனத்தில் சாய்ந்தவாறே நான் கண்களை மூடியிருக்கிறேன். டடக் 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 என்று சக்கரங்கள் தண்டவாளத்தில் உருளும் சப்தம் மட்டும் கொஞ்ச நேரம் வரை என் செவிகளில் விழுந்து கொண்டிருந்தது. பின்னர் அதுவும் மெல்ல மறைந்து விட்டது. எத்தனை நேரம் நான் தூங்கிவிட்டோன்னு தெரியவில்லை. சத்தம் போட்ட பேச்சுக்குரல், அழுகையொளி எல்லாமாக என்னை திடுக்கிட்டு எழ வைத்தன. வண்டி ஓடிக்கொண்டிருக்க அந்த பெண்மணி கன்னடத்தில் ஏதேதோ கடல் மடை திறந்து விட்டது போல சொல்லி பிரலாபித்து அழுது கொண்டிருந்தாள். மூர்த்தி கீழே ஓரத்தில் தூங்கி விழித்த கண்களுடன் அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். எனக்கு எல்லாம் விசித்திரமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. ஆவலும் சந்தேகமும் பின்ன என்ன விஷயம் என்று நான் வினவினேன். வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனேயே சொல்ல மாட்டாளோ அயோக்கியன் என்று அவள் பிரதாபித்து முடித்ததும் மூர்த்தி தானாகவே கூறிக்கொண்டான். பிறகு என்னிடம் அவன் தெரிவித்த விவரம் இதுதான். அந்த பெண் எழுத படிக்க தெரியாத கிராமவாசி. அவள் புருஷனுக்கு மைசூரை அடுத்த கிராமம் ஒன்றில் பட்டு நெசவு போடும் தறிகள் சொந்தத்தில் இருக்கின்றனவாம். 3 மாதம் முன்பு அங்கிருந்து 50-60 மைல் தூரத்தில் உள்ள பிறந்த வீட்டுக்கு பிரசவத்திற்காக வந்தாளாம். குழந்தை பிறந்து இறந்து விட்டதாம். திடீரென்று 2 தினங்களுக்கு முன்னர் அவள் புருஷன் மாரடைப்பால் இறந்து விட்டதாகவும் உடனே புறப்பட்டு வரும்படியும் தந்தி கிடைத்ததாம். வந்த சமயம் அவள் தந்தை ஊர் விவகாரத்தில் சிக்கி விரோதக்காரர்களின் தாக்குதலால் பக்கத்து நகர ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தானாம். அவள் என்ன செய்வாள் பாவம்? எப்படியோ தன்னந்தனியே பக்கத்து ஊர் வந்து ரயிலேறி இருக்கிறாள். தவறுதலாக தன்னை அறியாமல் மைசூர் செல்லும் வண்டிக்கு பதில் பெங்களூர் வண்டியில் ஏறிவிட்டாள். கிராமத்தை விட்டு வெளி உலகம் தெரியாத பெண்தானே. அத்துடன் இப்போது புருஷன் இறந்த கஷ்ட நிலை வேறு. ஊர் வந்து சேரும் வரை அவளுக்கு தவறுதல் புலப்படவில்லை. இரவு நேரத்தில் அந்த பெரிய நகரத்துக்கு வந்ததும் அவளுக்கு திக்கு திசை புரியவில்லை. அந்த சமயத்தில் அவன் வந்து குறுக்கிட்டு இருக்கிறான்.
பாவம், அவள் அவனை நம்பி தன் கஷ்டங்களை தெரிவித்து சரியான வண்டிக்கு ஏற்றி தன்னை சேர்த்து விட கோரியிருக்கிறாள். அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள், தோற்றம் எல்லாம் அவனை ஆசை வலைக்குள் வீழ்த்திவிடக் கூடியவனவாக இருந்தன. இத்திக்கற்ற அவள் நிலை, அறியாமை எல்லாம் அவனுக்கு சாதகமாக இருக்கவே தானும் மைசூர் போக போவதாக கூறி தேற்றி அனுதாபப்படுபவன் போல நடித்து கடத்தி போக எண்ணியவனாக கன்னட நாட்டை விட்டு செல்லும் வேறு வண்டியில் தன்னுடன் ஏற்றி கொண்டு விட்டான். கொஞ்ச தூரம் வந்த பிறகு அவளுக்கு ஏதோ சந்தேகமாக இருந்ததாம். என்னிடம் தன்னுடைய ஊருக்கு வண்டி எப்போது போகும் என்று கேட்டாளாம். நானும் தூங்கிவிடவே அவன் கூறிய பதில் அவளுக்கு சமாதானமாக தொனிக்கவில்லையாம். அவனும் என்ன நினைத்தானோ என்னவோ, சற்று முன் அவள் ஸ்நான அறைக்குள் சென்றிருந்த போது அவன் அவள் பெட்டி சகிதம் வண்டி நிற்கும் சமயம் சரியாக இருந்திருக்கவே இறங்கிவிட்டான் கீழே. திரும்பி அவள் வந்து அங்கே பார்த்தபோது அவன் இருக்கவில்லை. அவள் குழப்பம் தீர்ந்து பெட்டியை காணவில்லை என்று அறிவதற்குள் வண்டி ஓட ஆரம்பித்து விட்டது. அப்புறம்தான் சத்தம் போட்டு மூர்த்தியை எழுப்பி இருக்கிறாள். அடுத்த தடவை வண்டி நின்றதும் மூர்த்தி அவளுடன் இறங்கி போய் விவரங்களை தெரிவித்து அவளை போலீசாரிடம் ஒப்புவித்து வந்து விட்டான். என் மனம் எல்லாவற்றையும் மறந்து அவன் பால் இழகிவிட்டது. சுய தைரியமும் வெளி உலகில் பழகிய அனுபவம் இல்லாத பெண்கள் திக்கற்ற நிலையில் சிக்கிவிட்டால் நயவஞ்சக வலையை கொண்டு வீழ்த்திவிட கயவர்கள் காத்திருக்கிறார்களே. பாஷை தெரியவில்லை, போயும் ஒரு போக்கியரிடமா அகப்பட்டுக் கொள்ள வேண்டும். நிர்கதியான அவளுடைய கஷ்டத்தை கண்டாலே யாருக்கும் மனம் இலகுமே. எப்படித்தான் மோசடி செய்ய அவன் துணிந்தானோ. கண்டவர்களையும் நம்பக்கூடாது என்று சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. எனக்கு அப்போதே சந்தேகம் தட்டியது என்று என்னை அறியாமலேயே மனம் விட்டு சொல்லிக் கொண்டு போனேன் நான். இத்தனை நீளமாக முணுமுணுக்காமல் என் இயற்கையான போக்கிலே அவன் முன்னிலையில் நான் பேசியது அதுதான் முதல் தடவை. அவன் போய்விட்டான். இனிமேல் எங்கே அகப்பட போகிறான்? பெட்டியில் 100 ரூபாய் போல பணம் வைத்திருக்கிறாளாம். 3ஆம் வகுப்பானால் கூட கூட்டம் அதிகம். யாரேனும் எப்படியேனும் அந்த பெண்ணை விசாரிக்க நேர்ந்து உளவு தெரிந்துவிடும் என்று முன் யோசனையுடன் தான் இங்கு யாருமில்லாத வண்டியில் ஏறி இருக்கிறான் திருடன். கவிழ்க்கும் எண்ணமும் மோசடியுமே எங்கும் மலிந்து விட்டன. முதலிலேயே சந்தேகம் தோன்றிய உடனேயே ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று நான் கேட்டேன். பார்த்த உடனேயே யாரையும் எப்படி நம்புவது என்ற ஞானோதயம் திடீரென அப்போது குறுக்கிட்டதாம். ஏன் அப்படி சொன்னாள் என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை என்னையும் அவன் கோஷ்டியில் சேர்த்து விட்டாளோ என்னவோ என்று கூறிய மூர்த்தி கலகலவென சிரிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு என்ன புரிந்ததோ புரியவில்லையோ, எனக்கு அவன் கூறியது எதுவும் அப்போது மண்டையில் பிடிபடவில்லை. இன்னொரு விஷயம் என் மனதில் அப்போது உறுத்தி கொண்டிருந்தது. நாங்கள் இருவர் மட்டும்தான் அப்போது அந்த பெட்டியில் இருந்தோம். நானும் கிட்டத்தட்ட அவள் போன்ற நிலையில்தான் இருக்கிறேன். அனுபவம் இல்லாதவள், பழக்கமில்லாத பிராந்தியத்தில் பிரயாணம் செய்கிறேன். மூர்த்தியை எனக்கு நன்றாக தெரியாது. அவளைப் போல இவன் தன்னை ஏமாற்றி மோசம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நினைக்கும் போதே மனம் பயத்தால் துடித்தது. அவனோ இளைஞன், நானோ பருவ மங்கை. அதோ அருகில் தான் உட்கார்ந்திருக்கிறான். அப்படியே நெருங்கி என் கையை பிடித்தானால் ஐயோ, நான் என்ன செய்வேன்? பொறி ஒன்றில் நானே வலிய வந்து அகப்பட்டுக் கொண்டதைப் போல உணர்ந்தேன். என்னுடைய சிந்தனைக்குள் புகுந்து என்னை இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கி கொண்டிருந்த அவர் நினைவு, அத்தையகத்து ஏளனம், அப்பாவின் கஷ்ட நிலை எல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டன. எப்படி அங்கே விட்டு நாசுக்காக தப்புவது என்பதிலேயே என் சிந்தனை லயித்தது. என்னை வேறு பெட்டியில் கொண்டு விட்டு விடுங்கள் என்று திடீரென்று நான் கூறினால் அவன் என்ன நினைப்பான்? என்ன உண்மையில் குற்றமுள்ள நெஞ்சானால் ஏன், எதற்கு என்று ஆட்சேபிப்பான். இல்லாவிட்டால் மட்டும் என்ன செய்வான்? சீ, அசட்டுத்தனம், அப்படி கேட்கக்கூடாது. உண்மையில் நான் பயந்த மாதிரியாக காண்பித்துக் கொள்வதே தப்புதான். அது மிகவும் ஆபத்துதான். அத்தகைய துடுக்குத்தனம் காண்பித்தானால் அபாய அறிவிப்பு சங்கிலி இருக்கவே இருக்கிறது என்று சற்று தைரியம் கொண்டு என்னை நானே பலப்படுத்திக் கொண்டேன். என்ன சுசீலா, அவளை பத்தின சிந்தனையில ஒரே அடியா மூழ்கி போயிட்ட போல இருக்கு என்ற மூர்த்தியின் சிரிப்பொலி என்னை சிந்தனை உலகில் இருந்து மீட்டது. நான் எதுவும் பேசும் முன் அவனாகவே பேசலானான். இந்த மாதிரி சில பேர்கள் இருக்கிறதுனால ஆண் சமூகத்தையே எல்லோருமே சந்தேகிக்கும்படி இருக்கு. அவனுடைய கௌரவமான நடையும் பாவனையும் மோசடி செய்பவனாகவா காட்டின? ஏற்கனவே நம் இந்து சமூகத்தில் முன்னுக்கு வரும் பெண்கள் மிகவும் குறைவு. அதிலும்
ஆண்கள் அவர்களை சகோதரிகள் என்று சமமாக எண்ணி மரியாதை கொடுக்காமல் கீழ்த்தரமாக நினைப்பதால் அவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் தைரியமும் ஓடிப்போய் விடுகிறது. நான் எவ்வளவோ முறைகள் கவனித்திருக்கிறேன். பஸ்ஸிலோ மற்றும் பொது இடங்களிலோ சற்று நன்றாக உடையணிந்து கவர்ச்சிகரமாக பெண்கள் யாரேனும் தென்பட்டு விட்டால் பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் முன்னேற வேண்டும் என்று மேடை பிரசங்கம் செய்பவர்கள் கூட ஏதோ காணாது கண்ட அதிசயம் போல வெறித்து பார்ப்பார்கள். சகஜமாக இதை நினைப்பதில்லை. இத்தனை நாகரிகம் வந்தும் கூட கூட்டங்களிலோ கியூ வரிசையிலோ பெண்மணி ஒருத்தி நிற்க வேண்டி வந்தால் மரியாதை இல்லாமல் இடித்து கொண்டு போகும் ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையில் பெண்கள் முன்னேற வேண்டுமானால் எல்லா துறையிலும் தங்கள் அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் ஆண்கள் தங்களை தாங்களே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். கெட்ட எண்ணமும் மரியாதை தவறி நடப்பதும் அகல வேண்டும் என்றெல்லாம் மேடை பிரசங்கி தோற்று விடுவான் போல ஆவேசமாக கூறிக்கொண்டே போனான் மூர்த்தி. என் சந்தேக திரை படீரென கிழிந்தது. மூர்த்தியின் தூய இதயத்தை நான் தெளிவாக கண்டேன். ஹடடா, மனித உள்ளங்கள் தான் எத்தனை விசித்திரமானவை! நான் அவன் சொல்லிலும் செயலிலும் சகஜ மனப்பான்மையை காட்டுவதை சந்தேகித்து இந்த குறுகிய நேரத்திற்குள் என்னவெல்லாம் எண்ணிவிட்டேன். அத்தை எனக்கு உயர் வகுப்பு சௌகரியம் தேவையில்லை என்று சொல்லியும் அவன் கேட்காமலே இருந்ததன் காரணத்தை கூட இப்போது வேறு வழியிலே கண்டுபிடித்தேனே. அவன் அந்த துர்பாக்கியவதியை எக்காரணம் கொண்டும் அந்த வண்டியில் ஏற்றினானோ அதுபோல இவனும் நினைத்து விட்டானோ என்றல்லவா கலங்கியது பாழாய்ப்போன மனது. அதுவும் அந்த காரணத்தை தானாகவே அவன் எனக்கு கண்டுபிடித்து சொன்ன போது என் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆகிவிட்டது போல பீதி கொண்டேனே. ஆனால் அதே சமயம் அவன் என் மனதில் உள்ளபடியே சற்றும் சிந்திக்கவில்லை என்றும் நிர்மலமாக நடந்து கொள்ளாத ஆண் சமூகத்தினிடம் அவன் சிந்தனை லயித்திருக்கிறது என்றும் இப்போதல்லவா தெரிகிறது. இருவர் மனப்பான்மைக்கும் எத்தனை வித்தியாசம்! மலைக்கும் மடுவுக்கும் போல. சீர்படாத குறுகிய என் நோக்கு எங்கே? எல்லாவற்றையும் பரந்த நோக்குடன் பார்க்கும் அவன் சீரிய மனப்பான்மை எங்கே? உள்ளூர குன்றிவிட்ட எனக்கு அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து பேசவே முதலில் அவமானமாக இருந்தது. தெளிவு கொண்ட பின், ஆமாம், நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை என்று நான் ஆமோதித்தேன். என் மனோவேகம் எப்படித்தான் சென்றது என்று நானே அறியவில்லை. என் கணவர் கிராமத்து பெண்ணின் அர்த்தமற்ற சங்கோஜத்தையும் அளவுக்கு மீறிய அடக்கத்தையும் வெறுப்பவர். இத்தகைய மனோபாவம்தான் கொண்டிருப்பாரோ என்று மகிழ்வுடன் ஆராய ஆரம்பித்து விட்டேன். இந்த நேரத்தில் நான் இப்படி மூர்த்தியுடன் பிரயாணம் செய்கிறேன், இந்த விஷயம் பற்றி பேசுகிறோம் என்று அறிந்தால் அவர் பெருமை கொள்வாரா? மறுநாள் புங்கனூருக்கு எங்கள் வண்டி வந்தபோது அப்பா என்னை அழைத்து போக ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கவில்லை. அத்திம்பேரின் கடிதம் அவருக்கு நாங்கள் போய் சேர்ந்த அன்று கிடைக்கும் போது நான் வருகிறேன் என்று முன்கூட்டியே அவர் எப்படி அறிந்திருக்க முடியும்? அத்தியாயம் 1.6 தளிர். அப்பாவை ஸ்டேஷனில் காணாமல் போகவே நான் ஒரு வினாடி வெலவெலத்து போய்விட்டேன். கடிதம் போய் சேர்ந்திருக்காது என்ற நினைப்பே எனக்கு எழவில்லை. உடம்பு மிகவும் அசௌகரியமாக இருக்குமோ ஒருவேளை? அப்படியானால் சுந்துவாவது வந்து நிற்பானே, ஏன் அவனையும் காணோம் என்று ஒரு கணத்திற்குள் மனம் எண்ணாததெல்லாம் எண்ணிவிட்டது. வண்டி பொங்கனூரில் 2 நிமிடத்திற்கு மேல் நிற்காது. நீண்ட பிரயாண களைப்புடன் ஏற்பட்டிருக்கும் இப்போதைய கவலையும் என்னை கலக்க ஒருவரும் வரவில்லையே என்று நான் கையை பிசைந்தேன். தலையை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி பார்த்து கொண்டிருந்த மூர்த்தி, நன்றாக பார்த்தாயா? பயப்படாமல் நிதானமாக பார். யாரும் வரவில்லையானால் நானும் இறங்கி விடுகிறேன், அடுத்த வண்டிக்கு போனால் போகிறது என்று கூறினான். அவனுக்கு எதற்கு என்னால் வீண் சிரமம்? ஊர் வரை வந்தாயிற்று, எனக்கு தெரியாத இடமில்லையே இங்கு என்று எண்ணிய நான், இல்லை வேண்டாம், நானே ஒரு வண்டியை வைத்துக் கொண்டு வீட்டுக்கு போய்விடுகிறேன் என்றேன். அப்படியானால் உங்கள் ஊருக்குள் நான் வரவேண்டாம் என்கிறாயாக்கும் என்று முறுவளித்தான் அவன். நான் அவனுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து சொன்னதை அவன் அப்படி வித்தியாசமாக நினைத்து பேசியது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. ஓ, அப்படி நான் நினைக்கவில்லை. எங்கள் ஊருக்குள்ளும் வீட்டுக்கும் நீங்கள் விஜயம் செய்வதில் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் என்று பதிலுக்கு நானும் நகைத்தேன். அவசர அவசரமாக சாமான்களை கீழே தள்ளினோம். அந்த பாழாய்ப்போன ஊரில் சாமான்களை கொண்டு செல்ல ஒரு கூலி கூட கிடையாது. ஸ்டேஷன் கட்டிடத்திற்கு வெளியே 4-5 குதிரை வண்டிகள் மட்டும் நிற்கும். இங்கேயே இருங்கள் கொஞ்சம் என்று மூர்த்தியிடம் கூறிவிட்டு நான் வெளியே நின்ற வண்டிக்காரனை அழைத்து வர போன போது
ஸ்டேஷன் மாஸ்டர் என்னை பார்த்துவிட்டு புன்னகை செய்தார். பிறகு, ஏமா அப்பா வரல? மொத பெண்ணும் மாப்பிளையும் ஊர்ல இருந்து வரும்போது இப்படியா அலட்சியமா இருக்கிறது என்று கேட்டார் அந்த மனிதர். மூர்த்தி மாப்பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எவ்வளவு சுலுவாக அவர் யூகித்து விட்டார். அவர் மாப்பிள்ளை அல்ல என்று கூறிவிட என் வாய் துடித்தது. ஆனால் பின் அவர் யார் என்பார், வெறித்து பார்ப்பார். இந்த அனாவசிய வளர்த்தலுக்கு இடம் வைத்துக் கொள்வதை காட்டிலும் பேசாமல் போவது உத்தமம் என்று மௌனமாக நான் வண்டிக்காரனை அழைத்து வந்தேன். அவனுக்கு சாமான்களை காட்டிவிட்டு நான் மூர்த்தியுடன் ஸ்டேஷன் கட்டிடத்தை விட்டு வெளியேறினேன். அவன் கொடுத்த நாகை டிக்கெட்டுக்கு விவரம் கேட்ட ஸ்டேஷன் மாஸ்டர், நாங்கள் சற்று அப்பால் வந்ததும் புக்கிங் கிளார்க் சுந்தரேசனிடம், வைத்தியநாதையர் மாப்பிள கல்யாணத்தப்போ மாநரமா இருந்தா போல இருந்ததே, இப்போ செவப்பா இருக்கிறது போல தோணுதே, ஏனையா என் கண்ணுதான் கோளாரா அல்லது கல்யாணமான பிறகு பிள்ளையாண்டான் சிவந்து விட்டானா என்று தம் ஹாஸ்யத்திற்கு தாமே நகைத்து கொண்டு அபிப்பிராயம் கேட்டது எனக்கு மட்டுமின்றி மூர்த்திக்கும் காதில் விழுந்து விட்டது. கழுக்கென்று அவனுக்கு சிரிப்பு கூட வந்து விட்டது. எனக்கோ வெட்கம், கோபம், அவமானம் எல்லாம் மேலிட்டன. உங்களூர் ஜனங்கள் என்ன இப்படி இருக்கிறார்கள் என்று அவன் கேட்டு நகைப்பது போல இருந்தது. ஏதோ குற்றம் செய்து விட்டவளைப் போல நான் வண்டியில் முதலில் ஏறிக்கொண்டேன். ஜல் ஜல் என்று அக்ரஹார வீதியில் குதிரை வண்டி சத்தம் கேட்டுவிட்டால் போதும், யார் வீட்டிற்கு யார் வருகிறார்கள் என்ற சங்கதிகளை ஆவலாக அறியும் பொருட்டு அக்ரஹார மகாஜனங்கள் அவ்வளவு பேரும் தெரு வாசற்படியில் ஏதோ ஊர்வலம் காணுவதைப் போல வந்து நிற்பதும், பின் வண்டி சென்றதும் ஒவ்வொருவரும் தத்தம் அண்டை அயலாருடன் கூடி எதற்காக, யார், ஏன் வந்திருக்கிறார்கள் என்பன போன்ற விவரங்களை குறித்து விவாதம் செய்துவிட்டுத்தான் உள்ளே செல்வார்கள் என்பதும் என்னை இன்னும் கலக்கும்படி நினைவுக்கு வந்து தொலைத்தன. மூர்த்தி வேறு வண்டி தெருவுக்குள் நுழைந்ததுமே இவ்வளவு பேர்கள் நம் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து நிற்பார்கள் என்று நான் எண்ணவே இல்லை. என்ன சுசீலா, இரட்டை சாரி வீடுகளிலும் ஜனங்கள் அமோகமாக வரவேற்பு கொடுக்கிறார்களே என்று எனக்கு தகவல் கொடுத்தான். நானே பின்புறம் உட்கார்ந்திருந்தால் அவ்வளவு தெரிந்த முகங்களையும் பார்க்க நேர்ந்து வழியிலேயே அவர்களிடையே குசல பிரசன்னங்களுக்கு பதில் கொடுக்கவும் வேண்டி வந்திருக்கும். அதற்கு இது தேவலைதான். வீட்டு வாசலில் வண்டி நின்றது. அப்பாவுக்கு அன்று ஏதோ காரணம் கொண்டு காரியாலய விடுமுறை என்று எண்ணுகிறேன். திண்ணையில் உள்ள பழைய சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறு சுந்துவுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தவர் வண்டி நின்றதை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்த்தார். பின்னால் ஜகது, அம்மா எல்லோருமே வண்டி சத்தம் கேட்டு வந்து விட்டார்கள். பக்கத்து வீட்டில் ஜானி வந்திருக்கிறாள் போல் இருக்கிறது. அவள் வேறு என் கண்களில் முதலாக தட்டுப்பட்டு விட்டாள். அவள் இதழ்களில் இலங்கிய கேலியும் குறும்பும் கலந்த அர்த்த புஷ்டியான சிரிப்பு நான் அவருடன் வந்திருப்பதாக அவள் எண்ணி இருப்பதை எனக்கு அறிவித்தது. வருகிறோம் என்று கடிதம் போடவில்லையே, திடீரென்று புறப்பட்டீர்களா என்று அப்பா கேட்டார். அம்மாவும் ஜகதுவும் இந்த பிள்ளையாண்டா யாரு என்று என்னை கேட்காமல் கேட்டார்கள். உள்ளே வாருங்கள், விவரமாக கூறுகிறேன் என்று ஜாடையாக கூறிவிட்டு நான் விடுவிடுவென்று உள்ளே நுழைந்தேன். மூர்த்தியை அப்பா திண்ணையிலேயே ஐக்கியமாக்கி கொண்டு சங்கதிகளை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். ஹேமாவுக்கு அத்தை புள்ளம்மா இவரு, நாகப்பட்டினத்துல இருந்த தங்கையை பிரசவத்துக்கு கூட்டிட்டு வர போறதாக முந்தா நாள் வந்து சொன்னாரு. தற்சமயம் என்னை கொண்டுவிட வருவதற்கு யாரும் இல்லை என்று இவருடன் அனுப்பினார்கள். கடிதம் போட்டிருக்கிறது என்று அத்தை சொன்னாலே. அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து அழைத்து போவார் என்று எதிர்பார்த்தேன். யாருமே வராதது எனக்கு எத்தனை கவலையாகி விட்டது தெரியுமாமா. அப்பாவுக்குத்தான் உடம்பு ஏதாவது சுகமில்லையோ என்று பயந்தே விட்டேன் என்று நான் மடமடவென்று ஒரே மூச்சில் கூறி முடித்தேன். ஏன், உன் பாட்டிக்கு என்னவாம், உன்னை அழைத்து வர முடியாமல் என்ன வேலை இருக்கிறது? இந்த மாதிரி அறிந்த பேர், முன்னும் அறியாத பேர் பின்னும் அனுப்ப வேண்டுமா என்றாள் அம்மா. எனக்கு அவள் அபிப்பிராயம் வேதனையை கொடுத்தது. இவன் ரொம்ப தங்கமானவன் அம்மா, இவனை விட வேறு நல்ல துணை கிடைக்கவே கிடைக்காது. மிகவும் சரளமாக பழகும் வெகுளியான சுபாவம் என்று அழுத்தம் திருத்தமாக நான் தெரிவித்ததைக் கண்டு ஒரு கணம் ஜகதுவும் அம்மாவும் அசந்து போய்விட்டார்கள். அம்மா வெறுப்பை மாற்றிக்கொள்ளாமலேயே, போதும், உன்னுடைய அத்தையின் காரியம் உனக்குத்தான் பிடிக்கும், என்ன செஞ்சாலும் மெச்சிக்க, ஏதோ மதிப்புக்கு ஒரு வார்த்தை சொன்னதை வச்சுக்கிட்டு குதி போட்டுக்கிட்டு ஓடினியே என்று இடித்ததும் அல்லாமல் அத்தையின் பேரில் உள்ள வெறுப்பால் மூர்த்தியையும் மட்டமாக எடை போட்டது எனக்கு கொஞ்சமும் மெச்சிக்கொள்ளவில்லை. உங்களுக்கு பிடிக்காமல் நான் போனது தப்புதாமா, தப்பு தப்பு என்று 1000 தடவை சொன்னால் கூட போதாது. அத்தையாம் அத்தை,
ஆனால் இந்த பிள்ளையுடன் அனுப்பியது தவறு என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். இவன் மிகவும் நல்லவன் என்று கூறினேன் நான். மூர்த்தியின் கபடமற்ற தனத்தை அதற்கு மேல் அவர்களிடம் எப்படி சொல்வது என்று அப்போது எனக்கு புரியவில்லை. அப்பாவுடன் சாப்பிட உட்கார்ந்த மூர்த்தி, உங்கள் பெண் என்ன சொன்னால் தெரியுமா? நீங்கள் வரவேண்டாம், நானே வண்டி வைத்துக் கொண்டு போய்விடுகிறேன் என்று கூறினாள். நான் அப்படியே போயிருந்தால் தேவலை என்று அவள் உள்ளூர நினைத்துத்தான் கூறியிருக்கிறாள் என்பது எனக்கு அப்புறம்தான் தெரிந்தது. ஏனென்றால் நான் யார் என்று தெரிந்தால் இந்த ஊர்க்காரர்கள் என்னை விரட்டி அடித்திருப்பார்கள் போல இருக்கிறது என்று நகைத்தான். அப்பா அவன் பேச்சை சட்டென்று புரிந்து கொள்ளாமல் விழித்துவிட்டு, என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். மூர்த்தி என்னை நோக்கிவிட்டு பின்பு சிரித்தான். உதடுகள் துடிக்க நான், ஆமாம் அப்பா, வண்டியை விட்டு இறங்கினதுமே ஸ்டேஷன் மாஸ்டரில் இருந்து வண்டிக்கார முனியன் வரை பெண்ணும் மாப்பிளையும் முதலில் வரும்போது நீங்கள் ஸ்டேஷனுக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டால், இந்த ஊர்க்காரர்களுக்கு கொஞ்சமும் விவஸ்தையே கிடையாது என்றேன் நான். சூதுவாது ஏதும் கொள்ளாத வெள்ளை உள்ளம் படைத்த என் தந்தைக்கு இது பெரிய ஹாஸ்யமாக இருந்தது. அப்படியா கேட்டார்கள் என்று கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தார் அப்பா. உள்ளே வந்த என்னிடம் ஜகது கூறினாள், இப்படி ஒரு அந்நிய புருஷனுடன் நான் சிரித்து பேசினாலோ அல்லது தனி வழி பிரயாணம் வந்ததாக தெரிந்தாலோ அவ்வளவுதான், என்னை வீட்டு வாயிற்படி ஏற்ற மாட்டார்கள். என்னதான் நாகரிகம் என்றாலும் ஒரு வரையறை வேண்டி இருக்கிறதல்லவா? ஊர்க்காரர்கள் கேட்பது எப்படி தப்பாகும்? கல்யாணம் சமீபத்தில் ஆகியிருக்கிறது, பெண்ணும் மாப்பிளையும் வருகிறார்கள் என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள் எல்லோருமே என்றாள். கிராமத்தை தவிர 4 படித்த மனிதர்களுடன் பழகி அறியாதவள் தானே அவள். கிராமத்தோடு கிராமமாக வயல்வெளியை கட்டிக்கொண்டு கிடக்கும் அத்திம்பேருடைய குறுகிய மனப்பண்பு அவளுக்கு ஒத்து வருகிறது. நான் அப்படியா? 6 வயசு குழந்தையும் 8 வயசு குழந்தையும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடும் போது தாங்கள் குழந்தைகள் என்பதையே முற்றும் மறந்து விடுவார்கள். அப்பா அம்மாவை ஆபீஸுக்கு நேரமாச்சு என்று விரட்டுவது போலவே அவன் விரட்டுவான். அம்மா நிஜமாக அப்பாவை கோபித்துக் கொள்வது தோற்றுவிடும்படி அவ்வளவு அபாரமாக அம்மாவாக இருக்கும் குழந்தை கோபித்துக் கொள்வாள். பெரியவர்களாகும் ஆசை அவர்களுக்கு குழந்தை நினைப்பையே மறைத்துவிடும். இந்த குழந்தைகள் நிலையில்தான் வாழ்க்கையில் இன்னும் முதற்படி கூட எடுத்து வைத்திராத நான் இருந்தேன். அக்கா அம்மா இவர்களை விட மிகவும் பதம்பட்ட மனமும் நாகரிக பண்பாடும் அடைந்து விட்டதாக எண்ணி இருமாப்பு கொண்டிருந்தேன் என்றால் அது மிகையாகாது. அதுவும் மூர்த்தியுடன் ஒரு நாளை பழக்கத்திற்கு பிறகு என் அறிவு பின்னும் அதிகமாகிவிட்டது போலும். புது மனிதர்கள் சங்கத்தில் பழகும் மெருகு பெற்றுவிட்டேன் போலும் பெருமை கொண்டிருந்தேன் நான். எனவே ஜகதுவின் அபிப்பிராயம் தவறு, பெண்கள் முன்னேற்றம் என்ற ஆசையால் அவள் மனம் விரிவடைய வேண்டும் என்று அவளுக்கு உரைக்கும்படி அவளை மடக்கி நான் வாயாடினேன். உன்னை போல் இப்படி நாமே நம் அறிவையும் ஆற்றலையும் பயந்து பயந்து குறுக்கிக் கொண்டால் எப்படியடி பெண்கள் முன்னேற முடியும்? 4 பேருடன் மனவிட்டு பழகி 4 புது விஷயங்களை அறிந்து கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அந்நிய புருஷனுடன் பேசுவதே ஆபத்து என்ற கெடுதலான முறையில் ஏன் நினைக்க வேண்டும்? உங்களுக்கெல்லாம் இந்த குதர்க்க புத்தி தான் முன்னுக்கு வரும் போல இருக்கிறது. எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி இல்லையம்மா. எல்லோருடனும் சகஜமாக பழகுவதை வித்தியாசமாக நினைக்க மாட்டார்கள். அதுவும் அவருக்கு எடுத்ததற்கெல்லாம் அடுப்பாங்கரையில் போய் ஒளிந்து கொண்டால் பிடிக்கவே பிடிக்காதாம் என்று விடுவிடு என்று உணர்ச்சி வேகத்தில் அவர் சொன்னதையெல்லாம் உளறிவிட்டேன். அவள் ஒரே அடியாக மலைத்து போய்விட்டாள். அடி அம்மா, இப்போதே என்னவெல்லாம் பேசுகிறாள் இவள்! அவருக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது, இப்படி இருந்தால் பிடிக்காது என்று அதற்குள் என்னவெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு அதிசயித்தாள் அவள். அத்துடன் நான் விட்டேனா? அம்மாவிடம் அத்தை வீட்டு சமாச்சாரங்களையும் பாட்டி கூறிய கசப்பு மொழிகளையும் ஒரு அச்சரம் விடாமல் தெரிவித்து விட்டு, ஏனம்மா, போயும் பணத்திற்கு அவர்களிடமா எழுத வேண்டும்? எங்கள் வீட்டில்தான் அது வேண்டாம் இது வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்களே. நீங்கள் அத்தையிடமிருந்து எதையும் பெற்றுக்கொண்டு என்னை கொண்டு விட வேண்டாம். அதைவிட நான் ஒன்றும் இல்லாமலே போய்கொள்வேன். அவர்கள் எதுவும் நினைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று எல்லாம் தெரிந்த அனுபவசாலியை போல பேசினேன். இவைகளுக்கு பலன் கைமேலேயே உள்ளது என்பதை அப்போது நான் அறியவில்லையே. அவர்கள் இடத்தில் யார் தானம் கேட்டார்கள்? சமயத்தில் கொடுத்தால் நாளைக்கு அப்பா ரிட்டையர் ஆன உடனே ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் வரும். வட்டியும் முதலுமாக ஒரு சல்லிக்காசு மிச்சம் வைக்காமல் விட்டெறிந்து விட போகிறோம். உறவு மனுஷர் செல்வாக்காக இருந்தால் ஒரு சமயம் தேவை என்று ஒத்தாசை கேட்பது உலகத்தில் இல்லையா என்ன? ஒரு புடவை வாங்கி கொடுத்தால் அகலம் இல்லை, ஜரிகை இல்லை என்று பாத்திரக்காரிக்கு போட்டேன்.
பூட்டுகிறவளுக்கு கொடுத்தேன் என்று முகத்தில் அடித்தார் போல உன் அத்தை சொல்லுவாள். தங்கத்தின் கல்யாணத்தின் போது அப்படித்தான் நேருக்கு நேர் மட்டம் தட்டின. சரி, இப்போதுதான் ஆகட்டும். சுமங்கலி பிரார்த்தனைக்கு வரச் சொல்லி 1000 தடவை வரிந்து வரிந்து எழுதச் சொன்னேனே, மதிப்பு வைத்து வந்தாளா உன் அத்தை? உன் பாட்டிக்கு என்னை சொல்லாவிட்டால் சாப்பிடுவது ஜீரணமே ஆகாது. அவர்களுக்கு அதே வழக்கம், அதே தொழில் என்று அம்மா காரசாரமாக பேசியது மன்றி உன் அத்தை உன் பாட்டி என்று அழுத்தி அழுத்தி கூறினாள். அங்கேயானால் பாட்டி உன் அம்மா உன் அப்பா என்று கூறுகிறாள். இவர்களுக்கு நடுவே நான் இப்படி அகப்பட்டுக் கொள்ள வேண்டும்? அனாதி காலம் தொட்டே இருக்கும் இந்த விரோத மனப்பான்மை காரணம் இல்லாமலே வளர்ந்து வரும் சக்தி வாய்ந்தது. இந்த சிக்கலை பிரிக்க பிரிக்க இன்னொரு புறம் தாறுமாறாக நமக்கு தெரியாமலே பின்னிக்கொள்ளும் சக்தி வாய்ந்தது என்பதை அறிய எனக்கு இன்னும் அனுபவம் கிட்டவில்லையே. அத்தையிடமிருந்து இத்தனை நிஷ்டூரங்களை கட்டி கொண்டு வந்தாயாக்கும் என்று கேட்டாள் ஜகது. எனக்கு அந்த புடவைகளின் ஞாபகம் வந்தது. அவற்றை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று இருந்த என் தயக்கம் அத்தை 2ஆம் வகுப்பு சீட்டுக்கு மட்டம் தட்டிய போது ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தது. அவள் அகங்காரத்துடன் அம்மா கொடுத்த விலை உயர்ந்த புடவையையே அலட்சியம் செய்யலாமானால் நான் நிராகரிக்க கூடாதா? சொன்னதெல்லாம் உரைத்திருக்கிறது. நானும் மழுங்குண்ணி மண் பொம்மை அல்ல என்று தெரிந்து கொள்ளட்டுமே. இப்போது அவைகளை மூர்த்தியிடம் கொடுத்து விட்டால் என்ன? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தந்திரமாக அவைகளை தட்டி கழித்து விட வேண்டும். ஆனால் அதற்குள் இவர்களிடம் சமாச்சாரத்தை கூறிவிடக் கூடாது. முடித்துவிட்டு சொல்லிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டவளாக, மூர்த்தி திண்ணையில் இருக்கிறானா, அப்பாவும் கூட இருக்கிறாரா என்று அறிந்து கொள்ளும் பொருட்டு வாசற் பக்கம் வந்தேன். அந்த சமயம் தபால்காரன் வந்துவிட்டு போயிருக்கிறான் போல் இருக்கிறது. அப்போது புன்னகையுடன் ரேலியிலே எதிர்பட்ட மூர்த்தி, ஸ்ரீமதி சுசீலா ராமநாதனுக்கு கடிதம் இருக்கிறது என்றான் என்னை பார்த்து. அவனிடமிருந்து சாய்ந்த கையெழுத்திலே அச்சு போல் இருந்த மேல் விலாசத்தை தாங்கிய கடிதத்தை பெற்றுக்கொண்ட போது ஆனந்த மிகுதியால் என் உள்ளத்துடன் உடலின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. நடுங்கிய கரங்களுடனும் ஒளி மிகுதியால் அசைவற்ற விழிகளுடனும் நான் கடிதத்தை வாங்கி கொண்டவள் அத்துடன் இன்னொரு கார்டும் வந்திருக்கிறது என்பதை கவனிக்கவில்லை. அவனாகவே, இது நீ வருவதை குறித்து மாமா எழுதியிருந்த கடிதம் போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு அதை கொடுத்தான். அவனிடம் கூற வந்த விஷயத்தை நான் அடியுடன் மறந்துவிட்டேன். நான் சற்றும் எதிர்பாராத விதமாக கடிதம் ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வரியிலும் கரை புரண்ட அவரது அன்பு பிரவாகத்திலேயே ஊறியவளாக நின்றுவிட்ட எனக்கு ஜகது வந்து எட்டி பார்த்து, ஆபீஸ் கடிதாச்சு போல இருக்குதே, ஏதுடி, எங்கிருந்து வந்திருக்கு என்று கேட்டதோ, நடையில் இருந்து மூர்த்தி, 5 மணி வண்டியில் கிளம்பலாம் என்று இருக்கிறேன், வண்டி ஒன்று வேண்டுமே என்று கேட்டதோ கனவு உலகத்திலே இருந்து கேட்பது போல இருந்ததில் அதிசயமில்லையே. அத்தையை சொல்ல போனேனே, இன்னும் கொஞ்சம் கூடிவிட்ட பெருமையில் கர்வம் தலை தூக்க ஜகதுவின் அறியாமையை ஏளனம் பண்ணும் முறையிலே, அடி மக்கு, டைப் அடித்திருந்தால் ஆபீஸ் கடிதமாக்கும் என்று புங்கனூர் எலிமெண்டரி பாடசாலையில் 3ஆம் வகுப்புக்கு மேல் எட்டி பார்த்திராத அவளுக்கு துணை பாடங்கள் யாவையும் ஆங்கிலத்திலேயே படித்து வெற்றிகரமாக உயர்தர பள்ளி படிப்பை முடித்திருந்த நான் பட்டம் சூட்டினேன். பெட்டியை திறந்து விலை மதிப்பற்ற பொக்கிஷமாகிய அந்த கடிதத்தை பத்திரம் செய்ய போன போதுதான் புடவைகள் கண்களை கவர்ந்து கவனத்தில் நுழைந்தன. எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். அப்பா வெளியில் எங்காவது போயிருந்தாரோ என்னவோ, காணவில்லை. ஜகதுவும் முகத்தை சுளுக்கி கொண்டு பின்கட்டுக்கு போய்விட்டாள். அத்தை எனக்கு 2 புடவைகளும் ஹேமாவுக்கு 2 வாங்கி வந்தாள். பேச்சு வாக்கில் என்னிடம் கொடுத்த போது நான் 4ஐயும் கவனியாமல் பெட்டிக்குள் வைத்துக் கொண்டு விட்டேன் போல் இருக்கிறது. இப்போதுதான் கவனித்தேன் அதை. நீங்கள் திரும்பி போவீர்கள் இல்லையா அங்கு? இதை தயவு செய்து கொண்டு கொடுத்து விடுகிறீர்களா என்று புடவை பொட்டலத்தை அவனிடம் நீட்டினேன். அவன் வாங்கி கொண்டு அதை பிரித்து பார்த்தான். நாளும் உனக்கேதான் வாங்கினாலோ என்னவோ அத்தை என்றான். இல்லை இல்லை, ஹேமாவுக்கு என்று சொன்னாலே என்றே நான் அழுத்தம் திருத்தமாக. இந்த மாதிரி புடவைகள் கூட அவள் உடுத்துகிறாளா என்ன? சில்கும் ஜார்ஜெட்டும் தவிர அவள் நூல் புடவைகள் உடுத்தியே நான் பார்த்ததில்லையே என்று அவன் முறுவல் செய்தான். என் முகத்தில் அசடு தட்டி இருக்க வேண்டும் என்று நான் யூகித்துக் கொண்டாலும் வேண்டாத சுமை ஒன்று கழிந்தது என்று திரும்ப எத்தனித்தேன். அப்போது அப்பா வெளியில் இருந்து வந்தார். என்னது, புடவையா என்று கேட்டு அவர் அதை கைகளில் வாங்கும் முன்னரே என் நெஞ்சம் குற்றம் உள்ளதை போல குறுகுறுத்தது. தூண்டி தூண்டி அவர் ஏதாவது கேட்டு மூர்த்தி வாயை விட்டு விட்டால்
புட்டு உடைந்து விடுமே என்ற பயத்துடன் நான் முந்திரி கொட்டை போல முந்திக் கொண்டு, ஒன்றுமில்லை அப்பா, அவர் தங்கைக்கு வாங்கி போகிறாராம் என்று துணிந்து ஒரு பொய்யை எப்படித்தான் என் நாவில் வந்தது என்று நான் அறியவில்லை, சொல்லிவிட்டேன். அதிகம் எனக்கு பழக்கமும் சொந்தமும் உரிமையும் கொண்ட அப்பாவின் கேள்விகளுக்கு பயந்து ஒரு நாள் பழக்கமுள்ள மூர்த்தியிடம் அதிக சுவாதீனம் கொண்டாடும் முறையில் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொன்னது எனக்கே பிறகு எண்ணி பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. அப்பா புடவைகளை பார்த்து கொண்டிருந்த போது அவன் என்னை விழிகள் அகல பார்த்தான். நான் என்ன காரணம் கொண்டு அவ்விதம் பொய் கூறினேன் என்று அவன் எப்படி யூகித்துக் கொண்டிருக்க முடியும்? எப்படியோ பளுவை அவன் மீது சுமத்தி விட்டு நான் ஒன்றும் அறியாதவள் போல உள்ளே வந்து விட்டேன். அவனும் குட்டையை குழப்பவில்லை. சற்று நேரத்தில் அவன் கிளம்பி போய்விட்டான். அசட்டு துணிச்சலுடன் காரியம் செய்து விட்டேனே ஒழிய அந்த நிமிஷத்திலேயே மனம் நிம்மதியை இழந்து விட்டது. பெரியவர்களிடம் மறைத்து அவசரப்பட்டு விட்டேனே. நான் கூறிய பிரகாரம் மூர்த்தி அவைகளை அத்தையிடம் கொண்டு கொடுத்தால் வேண்டுமென்று நான் செய்திருக்கும் காரியத்திற்கு என்னவெல்லாம் சொல்லுவாளோ அத்தை. அவளுக்கு வேறு இந்த சங்கதியெல்லாம் தெரிந்து விடுமே. சேச்ச, என்ன பிசகு செய்தேன் நான்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதற்கு சரியாக ஒரு நாளிகை வேகத்தில் இந்த காரியம் என்ன பலனை கொடுக்கும் என்பதை சிந்திக்காமல் ஒன்றும் அறியாத அவனை மாட்டி வைத்தேனே. நான் சொன்ன பொய்யை கேட்டு அவன் என்ன நினைத்தானோ? பார்க்க போனால் அற்ப விஷயம்தான். ஏன் கொடுக்க கூடாது? அவள் குத்தி காட்டுவது போல எங்கள் ஏழ்மை நிலையை இடித்துவிட்டு கொடுத்திருக்கும் பரிசை நான் நிராகரித்ததுதான் சரி என்று ஒரு புறம் மனம் விவாதித்தது. அப்பா அம்மாவிடம் பிறகு தெரிவிக்கலாம் என்று இருந்தவள் கடைசியில் யாரிடமுமே தெரிவிக்கவில்லை. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாமா?